சகோதர சகோதரிகள் இணைந்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஸோ இந்த நாளிலும் நம்முடைய இந்த வாலிப கூடுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இணைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் தேவ பிரசன்னத்தோடு இந்த கூடுகையிலே நீங்கள் கலந்திருப்பீர்கள். தொடர்ந்து பிரசன்னத்திலே இருங்கள். ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். தொடர்ந்து வேத வசனத்தை கேட்கலாம். You are Alpha and Omega. We worship you, Lord. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, Lord. You are worthy to be praised. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். You are Alpha and Omega. We worship you, Lord. You are worthy to be praised. பரிசுத்த பிதாவே, இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக கிருபை தாரும். தொடர்ந்து இடைபடும் ஆசீர்வதியும். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இடைபடுவீராக. ஒரு பாடலை பாடலாம். உம்மேல் வாஞ்சியாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால்
இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். கைகளை உயர்த்தி ஏசுவா ஏசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். ஏசுவா ஏசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே ஓடியதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே ஓடியதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். அவர்கள் மேல் வாஞ்சை இருப்பதனால்தான் இந்த வாலிப கூடுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதற்குள் யெசுவா என்கிற நாமத்தை நாம் கூடி ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை கண்டிப்பா வந்து விடுவிப்பார். நமக்கு நம்மளை தலை நிமிர செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டு பாடலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடலாம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்னும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர்,
மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். தகப்பனே, எங்கள் துணையும் எங்கள் கேடகமும் எங்களுடைய ஆறுதலும் எங்களுடைய பலனும் நீர் தானப்பா. உம்மை நம்பித்தானப்பா இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அப்பா. லிங்க் அனுப்பப்பட்ட போது அப்பா நம்பி ஓடோடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய வலது கரம் நீட்டப்படுவதாக, இவர்கள் மேல் வந்து அமரும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் லீதியாளின் உள்ளத்தை போல் திறக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. வேத வார்த்தையானது கர்த்தாவே ஆவியும் ஜீவனுமாய் கடந்து போகும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி தகப்பனே. ஒவ்வொரு விதையும் நல்ல நிலத்திலே விழட்டும் ஆண்டவரே. 30, 60, 100 தன்னுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கட்டும், பலன் மிகுதியாகட்டும் சுவாமி. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Once again, I thank you for attending the meeting, and I thank dear sister Selvi for calling me and accepting me to speak the word of God. Thank you so much, sister. Now, let us வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? பிள்ளைங்க யாராவது வாசிங்க. சகரியா 9:15. சாரி, 8:15. 9 இல்ல, 8:15. பிள்ளைங்க வாசிக்கிறீங்களா? யாராவது ஒரு ஆளு? கேக்குதாம்மா நான் பேசுறது? கேக்குது. லிங்க்ல போட்ட வசனம் தானே எடுக்க தெரியல சகரியா? இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். ஆமென். இந்நாட்களில் இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் இந்த வருஷத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக நம்மிடத்தில் பேசுகிற காரியம், இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். நன்மை. எருசலேம் யாரு? யூதா என்பவர்கள் யாரு? கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரிக்குள்ளாக போலாம். எருசலேம் யாது? யூதா என்பது யாது? யூதா யாக்கோபுடைய பிள்ளைகள்ல ஒரு ஆளுதான். இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களுடைய பட்டியல்ல பார்க்கும்போது முதலாவது ராஜா யாருமா? இஸ்ரவேலை ஆண்ட முதலாவது ராஜா. நான் டீச்சர்னால கொஞ்சம் கொஸ்டின் கேட்பேன், கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்
இஸ்ரவேலை ஆண்ட முதலாவது ராஜா. ஐ திங்க் பிள்ளைங்க எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க தானே, படிச்சிருப்பீங்க தானே. இஸ்ரவேலை ஆண்ட முதலாவது ராஜா யாருமா? இரண்டாவது ராஜா யாரு? மூன்றாவது ராஜா யாரு? ஏதாவது ஒரு ராஜா பேர் சொல்லுங்களேன். ஏதாவது ராஜா பேர் சொல்லுங்களேன், தெரியுதான்னு பாக்கலாம் உங்களுக்கு. ஏதாவது ராஜா பேர் சொல்லுங்க பாக்கலாம். சவுல். வெரி குட். சவுல். இவரு முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதாமா? ஃபர்ஸ்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் ராஜா, இஸ்ரவேலை ஆண்ட முதலாவது ராஜா சவுல். அதற்கு அடுத்தபடியாக தாவீது. தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமன். ஞானத்தை கொடுத்திருந்தார். அவருடைய ஞானத்தினால பொருள்களையும் தானியங்களையும் அரண்மனைகளையும் கட்டினார். அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவருக்கு பிறகு அந்த ராஜ பாரம் டிவைட் ஆகப்பட்டது. 2 பகுதிகளாக அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. யூதா என்றும் யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிக்கப்பட்டது. அந்த யூதா அந்த பிரிக்கப்பட்ட ராஜ்யத்திற்கு யூதாவும் யாக்கோபுடைய பிள்ளைகள்ல 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்ல 2 கோத்திரம், யூதா மற்றும் பென்யமீன், அந்த 2 கோத்திரமும் என்னாச்சு, ஒரே கிங்டம், ஒரே ராஜ்யமாக பிரிந்தது. மீதி இருக்கிற 10 பேரும் இஸ்ரவேல் என்கிற ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. சோ சாலமோனுக்கு அடுத்தது அந்த யுனைடெட் கிங்டம், அப்படின்னா இஸ்ரவேலுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிக்கப்பட்டது. யூதாவுல 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும், மீதி உள்ள 10 கோத்திரமும் யாரு? இஸ்ரவேல் என்று பிரிக்கப்பட்டது. அந்த யூதா ஜனங்கள் தான் ஒரு ஜூஸ்னு அழைக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் கோத்திரங்கள் நாள் போக போக சிதறடிக்கப்பட்டன என்று வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். யூதா கோத்திரம், ஜூடாவுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஜூஸ். நம்ம இப்ப பாக்குறோம்ல, கேள்விப்படுறோம்ல, இஸ்ரவேல்ல யூதர்கள் இருக்கிறாங்கன்னு, அவங்க கோத்திரத்தில் உள்ள ஆட்கள் தான் சொல்றாங்க. சோ ஜூடா என்றாலும் எருசலேம் என்றாலும் அவங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், பீப்புள் ஆஃப் காட். ஓகே, சோ இங்கதான் இந்த ஜூடா என்கிற இது நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டமா பிரிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம். இந்த ஜூடா என்பது சதர்ன் கிங்டம், தெற்கு ராஜ்யம். நார்தன் கிங்டம் தான் வடக்கு ராஜ்யம். அதுலதான் அந்த 10 கோத்திரங்கள் இருந்தது. இந்த ஜூடாவுடைய கேபிட்டல் சிட்டி, தலைநகரம்னு பார்க்கும்போது அதுதான் ஜெருசலேம். அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இவங்களுடைய அறியாமையின் நிமித்தமாக இவங்க என்ன பண்ணாங்க? பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போனாங்க. கிமு 586வது வருடம் இவங்க எல்லாரும் பாபிலோனிய கிங்டம், பாபிலோனிய அரசாங்கம் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அங்க போய் சிறையில வச்சுட்டாங்க. அவங்களுடைய பயங்கர அடிமைத்தனத்துல அங்க இருந்தாங்க. இதற்கு அடுத்த கிங்டம் யாரு? இஸ்ரவேல் ராஜ்யம். என்ன ஆச்சுன்னா அவங்க அசிரியர் கையில விழுந்தாங்க. சோ யூதா விழுறதுக்கு முன்னாலே இஸ்ரவேல் கோத்திரம் அசிரிய கையில விழுந்து அப்படி சின்ன பின்னமா நொறுங்கி போச்சு. இந்த யூதா மட்டும் கொஞ்சம் நிலைத்து நின்னு அவங்களும் என்ன பண்ணாங்க? கடைசியில பாபிலோனியுடைய சிறையிருப்புல அவங்க மாட்டி போனாங்க. சோ இந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நீங்க எல்லாரும் அந்நியர் கைகளில ஒப்பு கொடுக்கப்பட்டீர்கள். ஆனா இன்றைய காலகட்டத்துல நான் உங்களை திரும்ப நினைப்பேன். இன்னும் உங்களுக்கு ஏன் நினைக்கிறார் ஆண்டவர்? நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். அதனால பயப்படாதீங்க. கடந்த கால தோல்விகள் வந்துருமா, கடந்த கால இழப்புகள் வந்துருமா, கடந்த காலத்துல நான் எவ்வளவு தப்பு பண்ணேன், அதை திருப்பி இந்த வருஷத்துல பண்ணக்கூடாதே அப்படின்னு நிறைய காரியங்கள், கடந்த கால தோல்விகள், பாவ உணர்வுகள், அறியாமைகள், இருள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் இந்த 26வது வருஷத்துல நம்மளுக்கு என்னது ஒரு நினைப்பூட்டுதலா தராது. பழைய காரியங்களை யோசிக்காதம்மா,
நான் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நன்மையை செய்யும்படி திரும்பவும் உங்களை நினைக்கிறேன். அதனால பயப்படாதீங்கள். நம்ம நியூ இயருக்கு நிறைய ரெசல்யூஷன் எல்லாம் எடுப்போம். நிறைய நான் this பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். சிலவங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோல் இருக்கும், சிலவங்க பைபிள் படிக்கிறதுக்கு ஜெபம் பண்றதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா பழைய பாவங்கள் நம்மளை பின்தொடரக்கூடாது. பழைய அறியாமை என்கிற இருள் நம்மளை தொடக்கூடாது. கீழ்ப்படியாமை என்கிற பாவம் நம்மளை தொடக்கூடாது. சோ இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அதனால விலகி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாரு? நன்மை செய்யும்படி உங்களுக்கு நினைத்தே. நம்முடைய மனதிலும் நிறைய ஓடிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம அடுத்த போன வருஷத்துல இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாதுப்பா. இது ஒரு நல்ல வெற்றி நாண்டாய், இது ஒரு நல்ல கர்த்தருடைய அன்பு நிறைந்த நாண்டாய், ஆண்டு ஒரு நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதலுக்குரிய ஆண்டாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசுல நிறைய நினைச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தோல்விகள்லாம் நம்முடைய என்மை சந்திக்காதபடிக்கு திரும்ப ஆண்டவர் நன்மை செய்யும்படி தீவிரித்து வருவார். எப்படிப்பட்ட நன்மைன்னு பார்க்கும்போது அந்த சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதை என்னைக்கு தருவாரா? இன்றைக்கே தருவேன்னு சொல்றார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த நாட்களில ஆண்டவர் நன்மையை செய்யும்படிக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அது எப்படிப்பட்ட நன்மைனா, ரெட்டிப்பான நன்மை, 2 மடங்கு நன்மை. இன்றைக்கே தருவேன். இன்றிலிருந்து அந்த நன்மையின் நாட்களுடைய தொடக்கமாய் நான் பார்க்கிறேன். இன்றையிலிருந்து நன்மையினுடைய நாட்களுடைய தொடக்கம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதமும் ஃப்ரீயா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஆபிரகாமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல பிள்ளைகளும் கோத்திரங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன போட்டா தெரியுமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சோ ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா அவர் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதெல்லாம் இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் கண்டிஷனல் பிளஸிங்ஸ். தேர் ஆர் சம் அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ். அன்கண்டிஷனல் பிளஸிங், நம்ம டெய்லி காலையில எழும்புறோம். நம்ம எழும்புறதுக்கு எத்தனை பேர் நம்ம நன்றி சொல்றோமோ தெரியாது. ஆகாரம் தராரு, நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது, நம்மள நல்ல ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறோம். இதெல்லாம் ஆண்டவர் ஒரு அன்கண்டிஷன். இதெல்லாம் நம்மள ஏதோ செஞ்சதுனால சாதிச்சதுனால கிடைச்சது கிடையாது. பிள்ளைங்க நிறைய பேர் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேரு உங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க செங்கல் எடுத்து கொடுத்துருப்பீங்க, உங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலமா, அவர்களுடைய பேரண்ட்ஸ் மூலமா ஆண்டவர் இலவசமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கு. நீங்க செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கல, நீங்க செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல. இதெல்லாம் அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ். ஆண்டவர் எல்லார் மேலும் இரக்கமா இருக்கிறார். And there are some blessings which are conditional. அந்த கண்டிஷனல் பிளஸிங்ஸ் பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அது ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. இப்போ அந்த உபாகமம் ஒரு 28 அதிகாரத்துல ஒரு ஆசீர்வாதம் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆசீர்வாதம், அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 13 வசனங்கள் ஆசீர்வாதமா தொடங்கப்பட்டிருக்கும். அதற்கு அப்புறம் சாபங்களை பற்றி நிறைய ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தின் தொடக்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சோ இதுக்கு பின்னால சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீ சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் போட்டார் பாருங்க. நான் உனக்கு இன்னைக்கு சில காரியங்களை கட்டளை இடுகிறேன், அதையெல்லாம் செய்யறதுக்கு நீ கேர்ஃபுல்லா அதை ஃபாலோ பண்ணுவோம்னா மீதி இருக்க ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். இதுதான் கண்டிஷனல் பிளஸிங். நீ இப்படி செஞ்சா நான் உன்னை இப்படி பண்ணுவேன்,
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சகரியா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதமும் ஒரு கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் தான். அதனுடைய பிற்பகுதியை நம்ம வாசிக்கும் போது, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 16, 17வது வசனங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், இப்படி கர்த்தருடைய நன்மையை நாம் சுதந்தரிப்பதற்கு, இந்த உலகத்திலே பயப்படாமல் நல்ல அமைதி உள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களே ஆண்டவர் 16வது 17வது வசனத்துல சொல்லி இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேச கடவன். உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க ஒரு கண்டிஷனை போட்டார் பாருங்க. ஒரு 4 காரியத்தை சொல்லியிருக்காரு. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க. உங்க வாசல்களை சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் இடம் கொடுங்கள். ஒருவனுக்கு மற்றவங்களுக்கு தீங்கு நம்ம மனசுல நினைக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யும்படி நினைக்கவே கூடாது. ஆனா தீங்கு செய்யவும் கூடாது. நினைக்கவே கூடாதுன்னா செய்யலாமா? செய்யவே கூடாது. பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள். சோ இந்த காரியங்களை நீங்க விட்டு விடும்போது அந்த நன்மை தொடர்ந்து வரும். இன்னைக்கு மட்டும் ஆண்டவர் ஏதோ ஒரு சின்ன நன்மை அப்படி காமிச்சிட்டு போதும், இன்னைக்கு வசனத்தை கேட்டா உனக்கு ஒரு நன்மை கிடைச்சி போதும் இல்ல. நன்மையை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாரு? நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாட்கள்லாம் தொடர்ந்து வரும். நீ தொடர்ந்து இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணும்போது, இதனுடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் போது நன்மை, எப்படிப்பட்ட நன்மை? ரெட்டிப்பான நன்மை இன்றிலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இன்றிலிருந்து ஒரு நன்மை தொடர ஆரம்பிக்கிறது. பழைய காலத்துல கிடைச்சது மாதிரி இல்ல, ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா ப்ரொவைடர் ஒரு கண்டிஷன், இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம அதுக்கு அந்த உண்மையை பேசுகிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொருவனும் அவனோட பிறனோட உண்மையை பேச கடவன். உண்மையை பேசுறது நல்லதுதான் இல்ல? வேதத்துல ஒரு வசனம் சொல்லுறது, பொய் பேசுகிற ஆத்துமா சாவும். உண்மைக்கு புறம்பான காரியம் என்ன தெரியுமா? பொய் பேசுகிற காரியம். பொய் பேசுகிற ஆத்துமா சாகும். வெரி டேஞ்சரஸ் இல்ல? சோ உண்மை சரி, பொய் பேசினா செத்து போடலாம், நம்முடைய ஆத்துமா சாகும். சரியா? ஒருவேளை நம்ம உயிரோடி இருக்கலாம், நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, இந்த மனசாட்சி செத்துக்கும். சரி, அந்த உண்மையை பேசுறதுனால என்ன ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்குது? நம்ம உண்மையை பேசினா ஓகேவா? இந்த காலத்துல உண்மையை பேசினா நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையை பேசினா மட்டும் நம்மளுக்கு எல்லாம் நன்மையான நடந்துருமா? நடக்கும். உண்மையை பேசுறதுனா என்ன? ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி. ஸ்பீக் த ட்ரூத் டு த நெய்பர்ஸ். உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன செய்யணும்? உண்மையை பேசணும். உண்மையை பேசுறதுன்னா அது என்னன்னா பீயிங் ட்ரூத்ஃபுல். அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டு வாயில ஒரு காரியத்தை பேசுறது, வாயில எடுத்ததுக்கும் பொய் சொல்றது. ஜென்ரலா ஜனங்கள் எப்போ பொய் சொல்றாங்க? இஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாம் நார்மலா நம்மளுக்கு சாதகமா இருக்கும்போது யூஸ்வலா பொய் சொல்ல மாட்டோம். ஆனா அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வரும், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிற நேரத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பொய் எடுத்து விடுவோம். நிறைய நேரத்துல ஐயோப்பா, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா இந்த ஆள் நம்மள விட மாட்டாங்க, இல்லைன்னா நம்மள பிளேம் பண்ணுவாங்க, நம்ம வேலைக்கு ஆபத்து வரும், நம்முடைய படிப்புக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பொய்ய பேசுறா. இந்த பொய்க்கு ஒரு ஹேபிட் இருக்கு தெரியுமா? ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது. ஒரு பொய்ய மறைக்க எத்தனை சொல்லுவாங்க? 9 பொய் சொல்லுவாங்க. சோ பொய்யும் பொய்க்கு பிதாவும் யாரு? பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்.
ஒரு பொய்ய சொன்னா அது அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்ச நாளையில அந்த சென்சிட்டிவிட்டி இருக்காத மனசாட்சியே செத்துரும். சொல்லி சொல்லி பழகிறோம். முதல்ல பொய் சொல்லும் போதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட்டர் இருக்கும். ஐயோ பொய்யா சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு பழக பழக என்ன செய்யும்? பொய்யே வாய்ப்பு வரும். பொய்யும் பொய்க்கு காரணராகிய பிசாசனுடைய ஆயுதமாக மாறி விடுவோம். சோ என்ன செய்வான்? பிசாசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆத்மாவுல உள்ள வந்துருவான், நம்ம சரீரத்தை தொடுவான், நம்ம வாழ்க்கையை தொடுவான், கடைசியில நம்மளை எல்லாத்தையும் சுருட்டி நரகத்துக்கு கொண்டு தள்ளிடுவான். சோ பொய்யை களைந்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் என்ன பேசணுமா? மெய்யை பேச கடவன். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் பொய்களை களைந்து விட்டு அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோமே. We are the body of Christ. இயேசுனுடைய ஒவ்வொரு அவயவங்களா தான் நாம் இருக்கிறோம். இப்ப இந்த கை இந்த கைக்கு விரோதமா பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்குடைய முரண்பாடு. நம்ம பொய் சொல்லணும்னா அது முரண்பாடாக செயல்படும். நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற நம்ம சபை மக்கள், நம்ம குடும்பத்தார் எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்காது. We are the body of Christ. ஒரு பாடி இன்னொரு பாடிக்கு அகேன்ஸ்டா என்ன செய்யக்கூடாது? பொய்யான காரியங்களை பேசவே கூடாது. அதுதான் என்ன சொல்றேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒருவரோடொருவர் உண்மையை பேசுங்கள். நம்முடைய வீட்டிற்குள்ளும் வீட்டுல என்ன செய்யணும்? சமாதான காரணராய் நாம் காணப்பட வேண்டும். ஆக்சுவலா இதுல உள்ள லிட்ரல் மீனிங்க பார்க்கும்போது, நீங்க when you are in a position, இப்போ நீங்க படிச்சு ஒரு லெவலுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும்போது, குடும்ப தலைவர்களா இருக்கலாம், குடும்ப தலைவிகளா இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும்? நியாயத்தை மட்டும்தான் பேசணும். அநியாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சமாதானத்திற்கு நம் காரணாய் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். We are the children of God. எப்போ நம்ம children of God நம்ம உரிய தெரிஞ்சு கொள்ள முடியும் தெரியுமா? We are supposed to make peace. Peace with everyone. We have to bring peace. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இவன் வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டை ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்னது? அந்த பீஸ் எல்லாம் பீஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்க இடத்துல யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். அட் த சேம் டைம் அந்த குழப்பங்கள் நடுவில நீ கர்த்தருடைய பிள்ளைனா அங்க சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். நீங்க இருக்கிற வீடுகள்ல, ஒர்க் பண்ண பிளேஸ்ல, படிக்கிற காலேஜ்ல, ஸ்கூல்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்துக்கு காரணரா இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு நம்முடைய உள்ளத்துல வரும்போது நாமும் சமாதானமா இருப்போம். நம்மளுடைய கூட இருக்கிறவங்களையும் சமாதானமாக நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சோ இதுதான் அந்த வசனம். 3வது காரியம், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்துல தீங்கு நினைக்கவே கூடாது. மற்றவங்க தீங்கு செய்யக்கூடாது, அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மனசுல தீங்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு யாருக்கு தீங்கு செய்ய நினைப்போம் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நினைக்க மாட்டோம். நம்ம கூட சண்டை போடுவாங்க, நம்மளுக்கும் நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. நம்மளை பகைக்கிறாங்க, நம்மளை கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க எல்லாம் ஏதாவது நடக்கணும், நடக்கட்டு, கடவுள் கொடுப்பாரு, கடவுள் பார்த்து. அதுக்கு ஆண்டவருக்கு வேலை. நம்ம ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஆண்டவரே கொடுங்க, வைங்க. நோ 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 நோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை கஷ்டப்படுத்துறவர்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்கள்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லி வைத்திருக்கிறார். அதனால மற்றவங்க கஷ்டப்படும் போது, நம்மளை எதிராளியே கஷ்டப்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஜாலியாக்க பண்ணால கிடைச்சி அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்மளுக்கும் அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் யாரோட பொறுப்பு? தேவனுடைய பொறுப்பு. சோ நம்ம எதிராளி, நம்முடைய பகைவர்கள், நம்மளுக்கு அகெயின்ஸ்டா வந்தவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கே நினைக்க கூடாது. ஆண்டவர் ரோமன்ஸ்ல 12வது அதிகாரத்துல ஆண்டவர் அதிகமா சொல்லிடுறாரு, தீமையை நன்மையினாலே வெல். நமக்கு ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா, நம்ம டியூட்டி நம்ம ஜெபம் பண்ணலாம்.
அவங்களுக்கு நம்ம தீமையான காரியங்களை நினைக்க வேண்டாம். தீமை நடந்தா அவங்க பிரதிபலனை அனுபவித்தா அது ஆண்டவருடைய பொறுப்பு, அவரை நம்ம பார்த்து கொள்வார். சோ மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கான காரியத்தை நினைக்கவும் கூடாது. அடுத்தது, பொய் ஆணை மேல் பிரியப்படாமலும் இருங்கள். சிலவங்களை பார்த்துக்கோங்க, ஆணை இடுகிறதுல சூப்பரா இருப்பாங்க. எந்த நேரமத்திலும் என் சத்தியமா, பைபிள் சத்தியமா, கண்ணு சத்தியமா, காது சத்தியமா, அப்புறம் என்ன அப்பா அம்மா சத்தியமா, ஆணை இடுகிறதே தப்புன்னு போட்டுது. இதுல வர பொய் ஆணை. வேதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிக்கிறது அந்த காரியத்தை. எது? சங்கீதம் 15:1 அந்த முழு சங்கீதத்தையும் நம்ம வாசிக்கும் போது தெரியும் என்ன சொல்லிருக்கு. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து தன் இருதயத்தில் உண்மையை பேசுகிறவனே. தொடர்ந்து உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அந்த பகுதியை எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 15 1 அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவானா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். இப்பதான் பார்த்தோம் சகரியால நம்ம தீங்கு யோசிக்க கூடாதுன்னு. இங்க என்ன சொல்லிருக்குது? தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தருளையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருப்பான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. உண்மை செய்கிறவன், தீமை செய்யாதவன் அசைக்கப்படுவதில்லை. அவங்கதான் நீதிமான்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம்? சிங்கத்தை போல இருப்பாங்க. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவங்களுக்கு இருக்கும். நீதிமான்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அவங்களுக்கு அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அதிகமாய் நன்மையும் கிருபையும் கர்த்தர் அனுப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த காரியங்கள், நிறைய காரியங்களை பார்க்கும்போது நம்ம வாய் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்குது. அப்படித்தானே? உண்மையை பேசணும், சத்தியத்தையும் சமாதானத்தையும், பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்க கூடாது. அது இட்ஸ் டாக்ஸ் அபவுட் ஆர் இன்னர் மேன். சிலவங்க வெளிப்படையா நம்ம என்ன செய்வோம்? இன்னர் பியூரிட்டிய காத்து கொள்ள மாட்டோம். It's not just about the outward action, but it's also about the inner thoughts and intention. மனசுக்குள்ள இன்டென்ஷன் அப்படியே வேர்ஸ்ட் இன்டென்ஷனா இருக்கும். வெளியே மாத்த நல்லா சிரிச்சா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, சோத்துறங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்துட்டோம். என்ன பண்ண போறான்? நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களை பார்த்து அந்த உள்ளத்துல அப்படி ஒரு எரிச்சல், ஒரு கடுப்பு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாப்பா, நீ மனசுலே இருக்கிற அந்த தவறான எண்ணங்களை எல்லாவற்றையும் தூக்கி போடு. நம்ம டபுள் கேம் ஆட வேண்டாம். மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு அப்படி வைக்கவே வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வேத பகுதியில ப்ராவர்ப், நீதிமொழிகள் 21:23 வசனத்தை பார்க்கும்போது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை ஆபத்துகளுக்கு விலக்கி காக்கிறான். வாய் வேற இருக்கு, நாவுன்னு சொன்னா அந்த டங்கு தான் எல்லாத்துக்கும். அது எலும்பு கிடையாது பாருங்க. வளவளவளான்னு கொலகொலான்னு எல்லாம் பேசிட்டே இருக்கும். தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை ஆபத்துக்கு விலக்கி காக்கிறான். சோ இதனுடைய சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் நம்முடைய வார்த்தை சம்பந்தப்பட்ட காரியங்களாய் காணப்படுகிறது. வார்த்தையை ஈஸியா பேசக்கூடாது. இன்னொரு வசனம் என்ன சொல்றது தெரியுமா? மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் த பவர் ஆஃப் டங். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம். நம்மளுக்கு அந்த தீமையான வார்த்தைகளும் தீங்கான வார்த்தைகளும் பொய்யான வார்த்தைகள் நம்மளுக்கு பேசணுமா? அதைத்தான் நம்ம இருப்போம். வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது. நம்ம பாருங்க, இப்ப ஆப்பிள் சீடை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தான் வளரும். பிட்டர் கார்டு, பாவக்காயை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா பிட்டர் கார்டு தான் வரும், பாவக்காய் செடி தான் வரும். பாவக்காய் செடியை நட்டுட்டு எனக்கு ஆப்பிள் வரும் ஆரஞ்சு வரும்னா ஒண்ணும் நடக்காது. நீங்க என்ன விதைய விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுப்பீர்கள். ஆண்டவர் திட்டமா சொல்லியிருக்காரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோ அந்த வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது. சரியா? அந்த வார்த்தையை நம்ம தீமையான வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் செய்யும் போது அதுதான் நம்மளுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பாலை தூக்கி இப்ப செவுத்துல போடுங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பட்டதுதான் திருப்பி வரும். இதே மாதிரி தீமையான காரியங்களை போடும்போது தீமை வரும். நன்மையான காரியங்களை நீங்க செய்யும் போது அது பல மடங்கா நீங்க அறுவடை பண்ணுவீங்க. நம்ம அறுவடை பண்ணும். இப்போ ஒரு ஆப்பிள் சீட் விட்டா ஒரே ஒரு செடி ஒரே ஒரு ஃப்ரூட்டா வரும்? எவ்வளவு வரும்? மல்டிபிள் ஃப்ரூட்ஸ். சரியா? அதனால நம்முடைய அந்த வாயின் வார்த்தைகளும், நம்முடைய சொல்வார், வாயின் வார்த்தைகளும் மனமும் இந்த சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணமும் இந்த சமூகத்தில் என்ன செய்யணும்? பிரீதியாய் காணப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய சமூகத்திற்கு பிரியமாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். என்ன மாதிரிப்பட்ட ஆசீர்வாதம்? இன்றைக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் நம்முடைய சொல்ற காரியம் நன்மை செய்யும்படி திரும்ப வந்திருக்கிறோம்பா. உன் இழந்த நன்மைய பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் திரும்பி வரேன். போன வருஷம் என்னெல்லாம் இழந்த, இந்த வருஷத்துல அதை நீ பெற்றுக்கொள்ளணும். எப்படி? ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மிகுந்த ஆவலோடு வந்திருக்கிறாரு. ஆனா சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறாரு. நம்முடைய சொந்த முயற்சியில சில காரியங்களை ஃபாலோ பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கொஞ்சம் இல்லை, நிறையவே டிஃபிகல்ட்டி என்னை பொறுத்த வரல. ஆனா அதையும் இந்த வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே பலன் தாங்கப்பா. இது ஆவியானவர் எழுதின வார்த்தை. ஆவியானவர் துணை கொண்டு நம்ம இந்த காரியங்களை ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு ஆண்ட முடியாத காரியத்தை எழுதி வைக்கல, முடிகிற காரியத்தை தான் ஆண்டவர் நம்ம வேத பகுதியில எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால இந்த வேத பகுதிகளை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, பெற்றோர்களே, நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதற்கு நான் தீவிரமாய் செயல்பட வேண்டும். கேட்கிறதற்கு தீவிரமாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த வார்த்தை, இந்த கண்டிஷன்ஸ், இந்த பிளஸ்ஸிங் இட்ஸ் அ கண்டிஷனல் பிளஸ்ஸிங். அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த நன்மையை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜாயின் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, என் அருமையாய் அழைத்த சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக, ரெண்டத்தனையாக, கோடா கோடியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வார்த்தைகளையும் அவர் சொல்ற வெறுக்கிற காரியங்களையும் நாம் ஃபாலோ பண்ணும்படிக்கு, அதையும் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நம்மளும் சுத்தமா வெறுத்துடணும். அந்த வசனத்தை நம்ம பின்பற்றும்படிக்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.